லால்பாக் தாவரவியல் பூங்கா, லால்பா பொட்டானிக்கல் கார்டன், பெங்களூருவில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் புகழ்பெற்ற பூங்கா ஆகும். இது பல்வேறு தாவரங்கள், கண்ணாடி மாளிகை, கிளாஸ் ஹவுஸ், ஏரி, மலர் கண்காட்சிகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிலைகளை கொண்டுள்ளது. மேலும் தாவரவியல் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மைசூர் ஆட்சியாளர்களான ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானால் தொடங்கப்பட்டு பின்னர் அரசு தாவரவியல் பூங்காவாக மேம்படுத்தப்பட்டது. முக்கிய அம்சங்கள். 1. வரலாறு. 1760களில் ஹைதர் அலி அவர்களால் தொடங்கப்பட்டு திப்பு சுல்தானால் விரிவாக்கப்பட்டது. 2. தாவரங்கள். உலகின் பல பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஏராளமான அரிய மற்றும் பூர்வீக தாவரங்களை கொண்டுள்ளது. 3. கண்ணாடி மாளிகை, கிளாஸ் ஹவுஸ். 1890இல் லண்டன் கிறிஸ்டல் பேலஸை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட புகழ்பெற்ற அமைப்பு. 4. மலர் கண்காட்சிகள். ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் பிரம்மாண்ட மலர் கண்காட்சிகள் மிகவும் பிரபலம். 5. ஏரி. பூங்காவின் மையத்தில் உள்ள எழில்மிகு ஏரி. 6. பிற ஈர்ப்புகள். கெம்பகவுடா கோபுரம், சுவாமி விவேகானந்தர் சிலை, மீன் தொட்டி போன்றவை உள்ளன. மற்றும் 7. அமைப்பு. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்களை பற்றிய அறிவியல் ஆய்வு மற்றும் பாதுகாப்புக்கான சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. பெங்களூருவின் லால்பா தாவரவியல் பூங்கா, மைசூர் ஆட்சியாளர்களான ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானால் தொடங்கப்பட்டு உலகெங்கிலும் இருந்து பல்வேறு தாவரங்களை கொண்டு வந்து பல நூற்றாண்டுகளாக விரிவுபடுத்தப்பட்டு 1856இல் அரசு தாவரவியல் பூங்கா அந்தஸ்து பெற்றது. 240 ஏக்கர் பரப்பளவில் புகழ்பெற்ற கண்ணாடி மாளிகை மற்றும் ஆண்டு மலர் கண்காட்சிகளுடன் தாவரங்களை பாதுகாக்கவும் அறிவியல் ஆய்வு செய்யவும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு முக்கிய இடமாகும். வரலாறு. ஹிஸ்டரி. 1. தோற்றம், ஒரிஜின். இந்த தோட்டம் முதலில் மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலியால் தொடங்கப்பட்டது, பின்னர் அவரது மகன் திப்பு சுல்தானால் உலகெங்கிலும் இருந்து மரங்கள் மற்றும் தாவரங்களை இறக்குமதி செய்து மேலும் விரிவாக்கப்பட்டது. 2. அரசு அந்தஸ்து, கவர்ன்மெண்ட் ஸ்டேட்டஸ். 1856ஆம் ஆண்டில் இது அரசு தாவரவியல் பூங்கா அந்தஸ்தை பெற்றது. மற்றும் 3. பெயர், நேம். லால்பாக் என்றால் சிவப்பு தோட்டம் என்று பொருள், மேலும் இது அதன் தாவரவியல் முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. முக்கிய அம்சங்கள். கீ ஃபீச்சர்ஸ். 1. கண்ணாடி மாளிகை, கிளாஸ் ஹவுஸ். லண்டனின் கிறிஸ்டல் பேலஸை மாதிரியாக கொண்டு 1890இல் கட்டப்பட்டது. 2. மலர் கண்காட்சி, ஃப்ளவர் ஷோஸ். ஆண்டுதோறும் நடைபெறும் மலர் கண்காட்சிகளுக்கு இது மிகவும் பிரபலமானது. மற்றும் 3. பறவைகள், பேர்ட்ஸ். மைனா, கிளிகள் போன்ற பல வகையான பறவைகளின் இருப்பிடமாக உள்ளது. தற்போதைய நிலை, கரண்ட் ஸ்டேட்டஸ். பரப்பளவு, ஏரியா, 240 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவியுள்ளது. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், கர்நாடக அரசின் தோட்டக்கலை இயக்குநரகத்தின் கீழ் உள்ளது. சுருக்கமாக, லால்பாக் என்பது பெங்களூரின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பாரம்பரிய, வரலாற்று மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த தோட்டமாகும். பெங்களூருவின் லால்பா தாவரவியல் பூங்கா, தாவரங்களின் பன்முகத்தன்மை, வரலாற்று முக்கியத்துவம், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி, அழகு மற்றும் பெங்களூருவின் பசுமைக்கு ஒரு முக்கிய அடையாளமாக உள்ளது. இங்குள்ள கண்ணாடி மாளிகை, ஏரி, பழமையான மரங்கள் மற்றும் வருடாந்திர மலர் கண்காட்சிகள் காரணமாக இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். முக்கியத்துவத்தின் அம்சங்கள்.
ஒன்று. தாவரங்களின் புதையல். 2000க்கும் மேற்பட்ட பல்வேறு தாவர இனங்கள், அரிய மற்றும் அழிந்து வரும் தாவரங்கள், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரங்கள், போன்சாய் தோட்டம், ரோஜா தோட்டம் போன்றவற்றை கொண்டுள்ளது. 2. வரலாற்று சிறப்பு. ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானால் நிறுவப்பட்டது. 1890 இல் லண்டன் கிறிஸ்டல் பேலஸ் பாணியில் கண்ணாடி மாளிகை கட்டப்பட்டது. 3. அறிவியல் மற்றும் கல்வி. தாவரவியல் ஆய்வு, பாதுகாப்பு மற்றும் தாவரவியல் கலைப்படைப்புகளுக்காக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 4. சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு. பெங்களூருவின் மையத்தில் 240 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை அழகுடன் கூடிய சோலையாக உள்ளது. ஏரி, நடைபாதைகள், மீன்வளம் மற்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் மலர் கண்காட்சிகள் இங்கு பிரபலம். மற்றும் 5. பெங்களூரின் அடையாளம். கார்டன் சிட்டி என்ற பெங்களூரின் புகழை நிலைநாட்டுகிறது, நகரின் மையத்தில் அமைதியான சூழலை வழங்குகிறது. சுருக்கமாக, லால்பாக் தாவரவியல் பூங்கா என்பது தாவரவியல் பெருமை, இயற்கை அழகு மற்றும் வரலாற்றின் கலவையாகும். இது பெங்களூருவிற்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை அளிக்கிறது. லால்பாக் தாவரவியல் பூங்காவில் உள்ள மரங்கள். விடச்சிறிது 0 விடப்பெரிது 1000க்கும் மேற்பட்ட வெப்பமண்டல தாவரங்கள் மற்றும் மரங்களின் தொகுப்புடன் அறிவியல், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. இங்குள்ள அரிய தாலியாட் பாம், டாலிபாட் பாம் போன்ற மரங்கள் அரிதாகவே பூக்கும் தன்மையுடன் இயற்கையின் அதிசயங்களை காட்டுகின்றன. இது தாவரவியல் ஆய்வுகளுக்கும் பொதுமக்களின் பார்வைக்கும் உதவுகிறது. லால்பாக்கின் மரங்களின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லால்பாக் எஸ் ட்ரீஸ் இன் தமிழ். 1. தாவரவியல் பன்முகத்தன்மை, பொட்டானிக்கல் டைவர்சிட்டி. லால்பாக் 1000க்கும் மேற்பட்ட வெப்பமண்டல தாவரங்கள் மற்றும் மரங்களின் தாயகமாகும். இது தாவரங்களை பற்றி அறிய ஒரு சிறந்த இடமாகும். 2. அரிய மரங்கள், ரேர் ட்ரீஸ். தாலியாட் பாம், டாலிபாட் பாம் போன்ற மரங்கள் பல தசாப்தங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும். இது இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. 3. ஆராய்ச்சி மற்றும் கல்வி, ரீசர்ச் மற்றும் எஜுகேஷன். இது தாவரவியல் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் தாவரங்களை பற்றி ஆய்வு செய்ய உதவுகிறது. 4. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்வாயரன்மெண்டல் கன்சர்வேஷன். நகர்ப்புறத்தில் பசுமை பகுதியை அதிகரித்து சூழலை மேம்படுத்துகிறது. மற்றும் 5. பொதுமக்களுக்கான புகலிடம், பப்ளிக் ரிட்ரீட். நடைபயிற்சி மற்றும் இயற்கை காட்சிகளை ரசிக்க ஒரு அமைதியான சூழலை வழங்குகிறது. இது பெங்களூரின் நுரையீரல் போன்றது.
எடி தனியாக அக்கா கொடு நீ அக்கா கொடு